இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், அவன் சொல்றத நம்பி என்ன அவன் கூட சேர்த்து வச்சிடாதீங்க. எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல. ப்ளீஸ் சார். சரி, உன்னை அவர் கொடுமைப்படுத்தினதுக்கு உன்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கா? சார் இருக்கு சார். என்ன சார், நீங்க சொன்ன மாதிரி உள்ள எவிடன்ஸ் எதுவும் இல்லையே? இல்லையா? இல்ல உள்ள சார், இல்ல சார். சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ். கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் நிரந்தரம் இல்லம்மா. இன்னைக்கு நிரந்தரமா பிரிஞ்சிட்டா திரும்ப ஒரு நாள் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாழ்க்கை கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்ப அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஒரு சஜஷனா நான் இத சொல்றேன். ஒரு 5 நாள் திரும்பவும் ஒரு தடவை கணவன் மனைவியா வாழ்ந்து பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பாருங்க, புரிஞ்சுக்க பாருங்க. இல்ல சார், வேண்டாம் வேண்டாம் சார். இவன் ஏதாவது என்ன பண்ணிடுவான். வேண்டாம் சார். அப்படியெல்லாம் நடக்காதுமா. ஐயோ ப்ளீஸ் சார். அதுக்காக உனக்கு பாதுகாப்பா ஒரு கான்ஸ்டபிள் எப்பவும் அங்கேயே இருக்கிற மாதிரி செய்றேன். அஞ்சலி, அஞ்சலி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ரெக்க கட்டி வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நீ எனக்கு எதிரா எவ்வளவு ஆதாரத்தை எடுத்து வச்சாலும், எவ்வளவு அவதூறா சொன்னாலும், அந்த ஜட்ஜுக்கு மனசாட்சி இருந்திருக்கு. அவருக்கு என்னோட லவ் புரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அஞ்சலி, நம்ம வாழ்க்கை திரும்பவும் புதுசா மாற போகுது. என்ன 5 நாள் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டா உன் வாழ்க்கை மாறிடுமா? உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துருவனா? இல்ல நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் உன் பாச நடிப்புக்கு கட்டுப்பட்டு உன் காலையை சுத்தி வருவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை திருத்தி உன் கூட வாழ ட்ரை பண்ணுவேன்னு நினைச்சியா? ஹே, அந்த அஞ்சலி எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப இருக்கிற அஞ்சலி மொத்தமா பேர. எனக்கு நம்பிக்கை இருக்கு அஞ்சலி. உனக்குள்ள இன்னும் என்னோட காதல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியா? பாக்குறியா? இன்னும் 5 நாள் இல்ல, ஒரே ஒரு நாள்ல. ஐயோ ஐயோ, போதண்டா சாமி. இவ கூட வாழவே முடியாதுன்னு உன்னை வீட்டை விட்டு ஓட துரத்தல பார். என்ன சிரிக்கிற? எனக்கு என்னோட காதல் மேல முழு நம்பிக்கை இருக்கு அஞ்சலி. சரி சரி, நல்ல நம்பி உட்காந்துரு, பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பாட்டிக்கு திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. பல்ஸ் குறையுதுன்னு டாக்டர் சொல்றாரு. உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு வேற சொல்லிருக்காரு. ஐயோ, இப்போ பணமும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. அழாதம்மா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமா? அது அத்தை, அழாதீங்க அத்தை. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். ஒன்றும் ஆகாது. டாக்டர், இப்போ பாட்டிக்கு எப்படி இருக்கு? இப்போ இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும் சார். இதுக்கு மேல டிலே பண்ணா அவங்க உயிருக்கே ஆபத்து. அப்ப பண்ண வேண்டியதானே? என்ன அதான் கவர்மெண்ட் லெட்டர் அது கொடுத்துருக்கோமே. ஆனா எங்களுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரவே இல்லையே.
அது வந்தா தான் எங்களுக்கு ஃபண்ட் அலாட் ஆகும். அப்பதான் எங்களால ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐயோ அதுக்கு எவ்வளவு நேரம்? இல்ல சார், கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரட்டும், நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஹாஸ்பிடல் ரூல்ஸும் அதுதான். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஐயோ, என்ன அஞ்சலி இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க. நான் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு ஒரு நிமிஷம் வந்து. என்ன வெற்றி கால் பண்றாரு? சொல்லுங்க வெற்றி. அண்ணே அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. மாமா ஒரு மீட்டிங் போயிருக்காரு. என்னாச்சு வெற்றி? ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா? பணத்துக்கு அந்த அப்ரூவல் அது என்னது, அந்த அந்த சான்றிதழ் அது என்னது, அது ஒன்றும் வரல. அது ஆமாம் என்ன வெற்றி சொல்றீங்க? அதான் அப்ரூவல். அது ஆமாம், அதான் அது நீங்கள் அந்த இது லேப்டாப்பில் இருக்கும். அது என்ன நீங்கள் பார்த்து அதை அமுச்சு விட்றீங்களா? சரி வெற்றி, நான் பார்க்குறேன். இல்லை, இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியலன்னா நீங்கள் அண்ணன் கிட்ட வேணா கேளுங்க. அண்ணனுக்கு அடிச்சா அவரும் எடுக்கல. சரிங்களா? ஒன்று கொஞ்சம் சீக்கிரம் நீ. சரி வெற்றி. எவ்வளவு அவசரமா உங்க புள்ள போன் பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவ்வளவுதான், மொத்தமா உங்க புள்ள அந்த குடும்பத்து பக்கமே போயிட்டாரு. மாமா வேற நிதி குடுக்கறேன்னு சைன் பண்ணிருக்காரே. இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும்தான் போறது பாக்கி. அத்தை, இதெல்லாம் நல்லதுக்கா அத்தை. இதெல்லாம் நடக்க விடலாமா? மீனா, அந்த துளசி தான் நமக்கு ஆகாதவ. அவளை நாம அப்புறமா பாத்துக்கலாம். இது இன்னொருத்தவங்களோட உயிர் விஷயம். பாவம் வயசானவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. மெசேஜ் என்னமோ அதை பார்த்து நீ கொஞ்சம் அனுப்பி விட்டுருமா. என்ன மீனா யோசிக்கிற? அது இல்லத்த, அது போய் பண்ணி விடுமா. மாமாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாரு. மா, என்னம்மா நீ? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல, இங்க பாரு, இன்னும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட ஆரம்பிக்கவே இல்ல. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. அம்மா ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா இரு. மா, நீ அழாதம்மா. அஞ்சலி, டாக்டர், நீங்க சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. லெட்டர் கேட்டிருந்தீங்கல்ல, அது வந்துரும் தான் சொல்றாரு டாக்டர். மெசேஜ் வரட்டும் சார், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு என்னமோ உங்களுக்கு அவங்க உயிர் மேல அக்கறை இல்லைன்னு தோணுது.